இளைய தலைமுறை இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்களோட ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன? இது ரெண்டு பிரச்சனை இருக்குது. நான் தனியாக யாருக்கும் தெரியாமல் வேலை செஞ்சப்போ நிறைய வேலை செஞ்சேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவனா போகிறப்ப என்னால் வேலை செய்ய முடியல. ஏன்னா புரிதல் இல்லாமல் வராங்க. ஒரு தடவை வராங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னை வந்து செலிப்ரிட்டியாகவும் என்னை ஃபாலோவராக பார்க்க வரவங்க அவங்களால என்ன முழுமையாக வேலை செய்ய வைக்க விட மாட்டேன். நான் அசோசியேட்டாக வாங்கினேன். உங்களுக்கு ஒரு தேடல் இருந்ததுன்னா அந்த தேடலை நிறைவேற்றணும்னா என்னை கூப்பிட்டுவாங்க, நான் வரேன். அப்போ நீங்கள் நல்ல நண்பராக மாறும். நீங்கள் என்னை வழிபடுறவங்களாம் பார்க்க வேணாம். எனக்கு தெரியும் பழைய காலத்தில் தமிழகத்துக்கு கடவுளே கிடையாது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வானே வானொலிக்கும் தெய்வத்தை வைக்கப்படும். தனக்கு யார் நல்லது பண்ணாலும் அவனை தான் தெய்வமும் பார்த்தாங்க. முன்னோர் வழிபாடு கேள்வி, நடுகள் வழிபாடெலாம் கேள்விப்படுறீங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம், அசோசியேட்டாக இருங்க. இப்போ இதில் என்னச்சுன்னா, இப்போ எனக்கு கூட முந்தானத்து ஒரு நடந்தது ஃபேஸ்புக்கில். ஒரு தம்பி மெக்கானிக் இன்ஜின் படிச்சிருக்கேன், என்னோட ரிசர்ச் பண்ணுவான், என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி இந்த லவ் பண்ண போனால் அந்த பொண்ணு முன்னாடியே அலைவாங்களே அந்த மாதிரி. நான் சொல்லேன் எனக்கு நேரம் கொடுங்க. அப்படின்னு சொல்ல விருஷபாலாம் பதிலே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லை, எனக்கு நான் ஒரு பயணத்தில் இருக்கேன், நான் ராமநாதபுரத்தில் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், நான் எப்படி பார்க்க முடியும்? இப்போ என்னையும் வேலை செய்ய விடணும்ல. அப்போ நான் வேலை செய்கிறப்ப என் கூட வேலை செய்யணும். அதாவது ஃபாலோயராக வராதிங்க, அசோசியேட்டாக வாங்க. இதுதான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நமது மொழி, நமது கலாச்சாரம், இதோட மீட்டுருவாக்கம்ங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சராசரி ஒரு தமிழ்னா, ஒரு இந்திய சிட்டிசனா நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம எப்படி மாற்றிக்கணும்? இப்போ தமிழர் என்பது இந்திய பாஸ்போர்ட்டில் மட்டும் இருக்கணும் இல்லை. 100 நாடுகளுக்கு மேலான நாட்டில் குடியுரிமை பெற்று பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. இப்போ மலேசியா பாஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, சீனா பாஸ்போர்ட் வச்சுருக்குங்க, கொரியா பாஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, ஃபின்லாண்ட் பாஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. தமிழ் என்பது ஒரு மொழி சார்ந்தது இல்லை. இந்த மொழியை கொண்டு போகிறவங்க தமிழர்கள் சார்ந்ததும், அவள் நலன் சார்ந்ததும், தமிழ் நிலம் சார்ந்ததும், தமிழுடைய மரபு சார்ந்ததும். அது இல்லாமல் தமிழ் இயல். தமிழ் என்பது மொழி மட்டும் பேசக்கூடாது. தமிழுடைய உழவை பற்றி பேசணும், நெசவை பற்றி பேசணும், மரங்கள் பற்றி பேசணும், தமிழுடைய நீர் நலனை பற்றி பேசணும், தமிழுடைய வானியல் அறிவை பற்றி பேசணும், கடல் அடிகள். உலகத்திலேயே வந்து கடல் கடியில் போய் முத்து எடுத்தவங்க, பவளம் எடுத்தவங்க நம்ம தான். ஆழ்கடலில் போய் மீன் பிடிச்சவங்க நம்ம தான். உலகம் முழுக்க வணிகத்தை சுற்றி வந்தவங்க. அதுமாதிரி வானத்தை பற்றி புரிஞ்சுட்டு அந்த காலத்துலேயே வந்து நிலவு தெற்கில் போனால் மழை பெய்யாது, பூமியோட அசைவை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம. இப்போ இது ஒரு பல்லறிவு பெற்றவங்களை வெறும் மொழி அழகியல் சார்ந்து பேசுறதை விட, இப்போ கூட நம்ம எல்லாம் வந்து பல நாடுகளில் வந்து மாநாடு நடத்துகிறோம். திருக்குறள் மாநாடு நடத்துகிறோம், சிலப்பதிகார மாநாடு. அது நம்ம இணையத்தில் நடத்திருக்கோம். தனியாக அங்கே போய் நடத்தும். அதுக்கிட்ட ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன தமிழ் பற்றி கூறுகள் இருக்குது. இப்போ ஈஜிப்டில் வந்து நமக்கு 2-3 சான்றுகள் கிடைச்சிது. ஏன் நம்ம ஒன்றும் தேவைப்படாது. இதெல்லாம் வந்து தற்செயலாக கொடுத்தாங்க, மற்றவங்க கொடுத்த சான்று. பர்மாவில் கிடைச்ச சான்று, தாய்லாந்தில் கிடைச்ச சான்று, இந்தோனேஷியா கிடைச்ச சான்று. இது எல்லாமே நம்ம ஏன் முறைப்படி செய்யக்கூடாது? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது தமிழ் என்பது ஒரு உலக மொழி. இந்த உலக மொழிக்கான கூறுகள் பல நாடுகளில் நமக்கே தெரியாமல் இருக்குது. அதை தேடி எடுக்கணும். அதேமாதிரி வாய்ப்புகள். இன்றைக்கி படித்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1000 மார்க்கு 1050 100 மார்க் வாங்கணும் கற்பூரம் படிக்கிறாங்க, மெடிக்கல் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கி மெடிக்கல் பிலிப்பைன்ஸில் தமிழர்கள் படிக்கிறாங்க, உக்ரைனில் படிக்கிறாங்க, ஜார்ஜியாவில் படிக்கிறாங்க, பல நாட்டில் படிக்கிறாங்க. கல்வி என்பது உலகளாவிய கல்வியாக மாறிடுச்சு. இன்றைக்கி திறன். இன்றைக்கி வந்து உழவுக்காக இங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீர் இல்லைன்னு. அதே உழவு கம்போடியாவில் நல்லா பண்ணுறாங்க. கனடாவில் வருஷம் 6 மாதம் பண்ணக்கூடிய விவசாயத்துக்கே கனடாவில் வந்து மிக நல்லா பண்ணுறாங்க. இப்போ தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க போகலாம், பொருள் ஈட்டலாம். அதாவது திரைக்கடலோடைய திரைவம் தேடிய தமிழர்கள், வந்தாரை வாழ வைத்த தமிழர்களாக இருந்தாங்க. அப்போ நமக்கான நாகரிகத்தை நம்ம வரலாறுன்னு கற்றுக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல, வழிபடுத்துவதற்கு. அதனால் அந்த மொழியில் வாழலாம். நம்ம சங்க இலக்கியங்கள்லையும் சரி, பல இலக்கியங்கள்லையும் சரி, வங்காள விரிகுடாவை வந்து நம்ம வேற ஒரு பேர் வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ குமரி கடல்னு சொல்லிட்டு இந்திய பெருங்கடலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை, வங்காள விரிகுடாவுக்கு பண்டைய சமய இலக்கியத்தில் பேர் வந்து குணக்கடல். இன்னைக்கு கூட மலேசியாவில் குணாங் ஜராயின்னு ஒரு இடம் இருக்குது. குணாங் சிறை, மலையை சிறையாக சொல்லி கிழக்கு பகுதியிலிருந்து வருது. மேற்கு பகுதிக்கு வந்து குடக்கடல், பாரசீக வளைகுடா வரைக்கும், குவைத் ஈரான் வரைக்கும் அதுக்கு பேர் குடக்கடல். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி தென்கடல் வளாகம்னு சொல்லுவாங்க, தென்புலம் காவல்னு சொல்லுவாங்க இந்திய பெருங்கடலில். அதுக்கு வந்து தமிழகத்துக்கு குமரிக்கடல் தான். நம்ம கன்னியாகுமரி ஒட்டி இருப்பது குமரிக்கடல்னு பேர். பழைய குமரி ஃபிஷிங் பேங்க்லாம் இருந்துருக்கு. இப்போ வந்து புரிதல் வந்து நமக்கு வேணும். பழைய தமிழ் வந்து இந்தியா முழுக்கும், அதாவது வாந்தோ இமயம் முதல் தென்குமரி வரை. தென்குமரின்றது மடகாஸ்கர் பக்கத்தில் குமரோஸ்னு இடம் வரைக்கும், குணக்கடல் முதல் குடக்கடல் வரைக்கும், தென்பாலை துறைமுகம் வரைக்கும் இருந்திருக்கு.
இதே மாதிரியே பசிபிக் பெருங்கடலையோ இல்லை அண்டார்டிக், அட்லாண்டிக் இந்த மாதிரி பெருங்கடல்களை நம்ம தமிழ் இலக்கியங்களை வேற எங்கேயாவது சான்று கொடுத்துருக்காங்க, வேற ஏதாவது பேர்? நிறைய சான்றுகள் இருக்குது. நமக்கு பழைய சில சாவகத்தை பற்றி தெளிவாக இருக்குது, ஜாவா பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க, தென்பாடி கடல் பற்றி கொடுத்துருக்காங்க. பல பேர்கள் வந்து ஒன்றும் புரிஞ்சிக்காத அளவுக்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ நாங்கள் அதுதான் சொல்லுவோம், செந்தமிழ் சொற்பிறப்பியல். இலக்கியங்கள் வரக்கூடிய சொற்களை உலக நாட்டில் தேடுங்க, கிடைக்கும். கூலம்ன்ற சொல்லி இங்கே பயன்படுத்துறதில்லை, ஆனால் ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து தானியம் தான் பயன்படுத்துகிறோம், இந்த படகுன்னு தான் பயன்படுத்துகிறோம். புனைன்ற சொல்லி ஜப்பானில் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் ரவீந்திரன் சொன்னார் எங்கிட்ட. அந்த மாதிரி பல சொற்கள் பல நாடுகளில் இருக்குது. அதை இப்போ தான் நம்ம வந்து தேடலாம்ன்ற எண்ணத்துக்கே வந்திருக்கோம். இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும். ஆசீவகத்தை பற்றினா கருத்து, உங்களுடைய கருத்து? ஆசீவகம் பற்றி குறிப்புகள் வந்து ஆஜீவிகான்ற முறையில் வட இந்தியாவில் இருந்திருக்கு. கிபி 600 கிட்டத்தட்ட ஒரு பகுத்தறிவு சார்ந்ததாக இருந்திருக்கு. அதை வந்து சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய அப்பா பின்பற்றதாக நம்ம படிச்சிருக்கோம். அண்மையில் வந்து உலக தமிழாட்சியத்தில் விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் வந்து அதை பற்றி எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதிசங்கர்ன்றவர், அப்புறம் பேராசிரியர் நெடுஞ்செழியன் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இதை பிரபலப்படுத்தினது வந்து சிந்தனையாளர் பேரவைன்னு சொல்லிட்டு ஊரப்பாக்கத்தில் இருக்க பாண்டியன், அவங்க இதை பிரபலப்படுத்துகிறாங்க. இது என்ன சிக்கல்னா, அண்மையில் 500 வருஷமாக இருக்க ஐயனார் வழிபாடுகள் இருக்கக்கூடிய சிலைகளும் அந்த பழைய சிலைகளை கொண்டு போகிறப்ப அதுக்கான ஒரு வரலாற்று வரவியல் வந்து இன்னும் தேவைப்படுது. அது ஒன்றும் முழுமையாக ஆகலை, வரலாற்று வரவியல் தேவைப்படுது. ஏன்னா மற்கொலை கோசரை பற்றி நம்ம பேசுகிறோம், நிறைய அறிஞர்கள் பற்றி, சங்க இலக்கியத்தை பற்றி குறிப்பு வரும். இப்போ ஒரு கடந்த 10 வருஷமாக இதை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் முழுமையாக செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. என்னோட ரொம்ப நாள் கேள்வி என்னன்னா, இப்போது டார்வின் தியரி வந்து லேண்ட் மைக்ரேஷனை மென்ஷன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ண ஒரு தியரி, அதை இப்போ வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண இது வந்து சி மைக்ரேஷன் தியரி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணி ஏதாவது ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க டார்வின் தியரி எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளோட சி மைக்ரேஷன் தியரியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துருக்காத சொன்னீங்க. அந்த முயற்சியோட எந்த கட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம்? இதற்கான முதல் அங்கீகரிப்பு வந்து 2013 எனக்கு கிடைச்சிது. ஹரியானாவில் கான்பூர் கழகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கிடைச்சது. கர்னல் விஸ்கி, போலாண்ட், இண்டாஜி, நிறைய நாடுகள் 18 நாடுகள் சார்ந்தவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமன் மைக்ரேஷன் தியரி வந்து லேண்ட் பேஸ்ட்லாம் கொண்டு போகிறாங்க, கடற்கரை ஓரமையே நடந்தாங்கன்னு. நம்ம தான் இப்போ சொல்கிறோம், 1,30,000 வருஷம் முன்னாடியே வந்து கடலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் சைடாக போயிருக்காங்க, திரும்பி வரதுனால 2 சைடு பக்கம் வர்றதுக்கு அந்த ஆமைகள் ஒரு காரணமாக இருந்திருக்கு. நீரோட்டத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க, அடிச்சுட்டு போய் வேறு இடத்துல போயிட்டு அங்கே வாழ்வாங்க. இப்போ அந்த தேரி வந்து இப்போ மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. குறிப்பாக தமிழக மக்கள் ஏற்றுக்கல, நான் சொல்கிறேன். தமிழர்களுக்கு பற்றி புரிதலே கிடையாது. ஏன்னா கடலில் போனால் தானே இவங்களுக்கு புரிதல் வரும். கடலுக்கு போகாத சமூகமாக, கடலில் காலை வைக்கிற சமூகமாக தான் இருக்காங்க. ஆனால் மீனவர் குலம், பரதவர் குலம்ன்றது நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க இதோட ஒன்றாக வாழ்கிறவங்க. ஆமை படகுல அடிப்பட்டால் கூட ஆமையை படகை திருப்பி வச்சு கும்பிட்ற பழக்கம் இருந்தவங்க. அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உலக அளவில் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குறிப்பாக ஐரோப்பியர்கள் வந்து இதை நடுக்கடல் எப்படி போனாங்கன்னு ஒரு கேள்வி அவங்க இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு வந்து இது ஒரு தீர்வாக நினைக்கிறாங்க. இதை வந்து ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டோட்டல் காரிடர் இந்த பேர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆரம்பத்தில் நான் வந்து இப்போ அமைகள் போச்சு வந்து இப்போ நாகராஜன் ஒரு பேராசிரியர் தான் இதை வந்து ஒரு சொல் கொடுத்தார். பாலு சார் இந்த கேரிடர்ன்ற சொல்ல பயன்படுத்துங்க. அப்போ டோட்டல் கேரிடர்னு கொண்டு வந்தோம். டோட்டல் கேரிடர்லாம் எப்படி மைக்ரேட் ஆனாங்க, எப்படி இந்த ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு ஆசியா, இந்த பங்களாதேஷ், பர்மா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா இந்த பகுதிகளில் எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க, அதுக்கு வளைஞ்சி இருந்துக்கிட்டு வணிக குழு இருக்காங்க, நம்ம பசிபிக் கடலுக்கு எப்படி போனாங்க வந்தாங்க, இதெல்லாம் வந்து இப்போ உலகம் நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து இப்போ அரசாங்கம் வந்து தடை செஞ்சுட்டாங்க. இப்போது முன்னாடி பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இருந்தது. பிளாஸ்டிக் எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு பல வருஷங்களாக இருக்குது. பிளாஸ்டிக் 30 வருஷமாக இருக்கும். அதான் ஒரு 30 வருஷங்களாக இருக்குது இல்லையா? அதனால உயிரினங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் அதுக்காக முயற்சிகள் எடுத்துருக்கேன். அது இப்போ குறைக்கப்பட்டிருக்கா? அது குறைக்கப்பட்டு பாதிப்புன்றது மற்றவங்க உணர்ற பாதிப்பாரு, நீங்கள் உணர்ற பாதிப்பாரு. ஏன்னா நிறைய அதுக்கு மாறுவீங்க. காணொலிகள் வந்து பார்க்குறோம். அதாவது வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த உயிரினங்களை வந்து விழுங்கி அதனால சில பாதிப்புகள் வந்து ஏற்படுது. யானைகள்லாம் அது வந்து இப்போ தடுக்கப்பட்டிருக்கா? அதாவது கடல்சார் உயிரினங்களுக்கு ஒரு அளவு குறைஞ்சிக்கிட்டான். என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போது ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட தியரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலேஷன் லைக் சிந்து வெளி விட்டதும் சங்கத்தமிழ் தொட்டதும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
ஆனால் நம்ம இப்போ உங்களோட ஆராய்ச்சி நம்ம எடுத்தோம்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் நம்ம வந்து பரவனதாக நம்ம தமிழ்நாட்டிலோ இல்லை நம்ம குமரிகண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தென் சைட்லேருந்து நம்ம இங்கே மற்ற இடத்துக்கு மைக்ரேட் ஆனதான் நம்ம சொல்கிறோம். இதில் எப்படி நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும்? ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவருடைய மென்டர் வந்து ஐராவத மகாதேவன். கரெக்ட். அவர் வந்து இவர் வழிபடுத்திக்கிட்டே இருப்பார். அந்த அடிப்படையில் இவர் வந்து குறிப்பாக ஒரு சொல் எப்படி இடப்பெயராக மாறுது, அந்த இடப்பெயர் வந்து எப்படி தொடர்பாக இருக்குது, இதோட தான் அவர் அதாவது ஒரு மைக்ரோ ஸ்டடி. எந்த வந்து மேக்ரோ ஸ்டடி, எந்த உலக அசைவு, உலக சுழற்சி பற்றியது, அதில் இருக்க விலங்குகள் பற்றியது, மனிதர்கள் பற்றியது, மனிதர்கள் எப்படி புலம்பெயர்றாங்கன்னு பற்றியது, கடல் வழி எப்படி போகிறாங்கன்னு பற்றியது. அப்போ என்னுடைய பல்துறை பார்வையில் பார்க்குறப்ப எனக்கு வந்து கடல் ஆய்வுலையும் இருக்கேன். அப்போ எனக்கு சில விஷயம் புரியும். பாலகிருஷ்ணன் சார் வந்து அவங்க குறிப்பிட்ட விஷயத்துலேயே தான் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து இப்போ அண்மையில் அவர் தமிழகம் வந்த பிறகு, அதாவது ஓய்வு பெற்ற பிறகு, நான்லாம் அவரை வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஆஃபீஸராக பார்த்துருக்கேன். நான் ஒரிசாவில் வந்து ஒரு மிக புகழ்பெற்றவர். ஒரிசா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் இருந்தப்போ சரி, இது மயூர்பஞ்ச் கலெக்டராக இருந்தப்போ சரி, தாஜ்பூர் கலெக்டராக இருந்தப்போ அவ்வளோ வேலையிலையும் இந்த வேலை செய்வார். அப்போ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பார்வையில் தான் பார்க்க முடியும். அப்போ அவர் வந்து தொழில் முறையில் போகிறப்ப சில விஷயத்தை பார்த்தார். எனக்கு இதுக்குன்னே நான் போனேன். அப்போ இப்போ வந்து அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். இப்போ கீழடை பற்றி பேசுகிறாரு, வேளாளர்களை பற்றி பேசுகிறார், பல விஷயம் பேசுகிறார். பார்வை மாறும். அவர் வந்து குமரி கண்ட கோட்பாட்டெலாம் ஒத்துக்கிறது இருக்கிறார். ஏன்னா அவங்க அங்கே போனால் தான் தெரியும். கடலில் காலம் வச்சா கடலை பற்றி தெரியும். அதனால் அது காலம் வரும். இப்போ என்னாச்சுன்னா நான் சொல்கிற விஷயத்த எனக்கு புரியும். ஆனால் உங்களுக்கு புரிகிற காலம் வந்தால் தான் அது வந்து எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குன்றது மக்களுக்கு அதோடைய காலம் வரும். சரிங்க சார். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் குமரிகண்டம்னு நம்ம இப்போ சொல்கிற இடங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி ஒரு காலத்தில் கோடு இங்கேருந்து மடகாஸ்கருக்கும் இங்கேருந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் மொத்தமாக ஒரு கோடு போட்டு ஒரு பெரிய கான்டினென்ட்டாக நம்மக்கிட்ட காட்டினது ஒரு பெரிய தப்பாக இப்போது வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போது உங்களோட வியூ பாயிண்ட்லேருந்து அது ஒரு புது மேப்பாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படின்னா உங்களோட வியூ பாயிண்டில் அந்த மேப் எப்படி இருக்கும்? நீங்கள் அதுக்கான தான் இப்போ நீங்கள் வழக்கமாக நான் சொல்கிறது 2D உலக வரைபடத்தை எப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்க. இப்படி பார்க்குறப்ப தான் ஈக்குவேட்டர் தெரியும், டிராஃபிக்கல் ஜோன் தெரியும், செமி டிராஃபிக்கல் தெரியும், கோல்டு ரீஜன் தெரியும், பூமி எப்படி சுற்றுது, இங்கே இருக்க தண்ணி எங்கே எப்படி போக தெரியும். அதனால் பூமியை வந்து குளோபாக பாருங்கள், எர்த்தாக பாருங்கள். அப்போ எர்த்துடைய தூக்கில் பொசிஷன் பண்ணிங்க. கன்னியாகுமரியை பற்றி ரிசர்ச் பண்ணால் கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச போதாது. ஒரு தூக்கில் உலக கடல் பற்றி முழு அறிவு வேணும். பிளாக் சீயை பற்றி அறிவு வேணும், காஸ்பியன் கடல் பற்றி அறிவு வேணும், மெடிட்டரேனியன் சீயை பற்றி அறிவு வேணும், பழைய காலத்தில் கடலாக இருந்ததுன்னு நம்பப்பட்ட டெத்தி சீயை பற்றி அறிவு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பசிபிக் கடல் வந்து மேலேயும் கீழே நேராக பார்க்கலாம். ஆர்டிக் டு அண்டார்டிக் வந்து நேராக பார்க்கலாம். நடுவில் சில தீவுகள், இந்த 3 தீவுகள். அட்லாண்டிக் கடலை வந்து நேராக பார்க்கலாம். நடுவில் சில அட்லாண்டிக் கடலுடைய சில முழுங்கி போன தீவுகள். ஆனால் இந்திய பெருங்கடல் மட்டும்தான் ஒரு பாதி நிலம், ஒரு பாதி கடல். அந்த ஒரு பாதி நிலம் கூட ஆசியான்ற மிகப்பெரிய நிலத்துடைய ஒரு துங்கா, ஒரு வேரா தமிழகம் இருக்குது. இதுக்கு கீழே தென்புலம் இருக்குது. அந்த தென்புலத்திலேயும் பல தீவுகள் இருக்குது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து, கன்னியாகுமரி மறைகினா முழுகி போன தீவில் ஆரம்பித்து, லட்சத்தீவில் ஆரம்பித்து, மாலத்தீவில் ஆரம்பித்து, டிகோகாசியால் ஆரம்பித்து, சாயாடி மெல்காலேருந்து இங்கே கொமரோஸு, சீஷல்ஸு, மொரிஷியஸு, ஃப்ரெஞ்சு யூனியன், கெருகுலியன் சொல்லி 5 தீவு சுற்றி அதுக்கப்புறம் மடகாஸ்கர். புரிதல் இல்லாமல், அதாவது நம்மளாம் சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி படிக்க மாட்டோம். ஜாகிரபினா கொஞ்சம் பயம், ஹிஸ்ட்ரி படிப்போம். இப்போ ஜாகிரபி படிக்கக்கூடிய தேவை நமக்கு இருக்குது. இப்போ ஜாகிரபி படித்தாதான் ஒரு நிலத்துடைய அமைப்பு, அதோடைய மாறுதல், அதை பேஸ் பண்ண ஒரு நாகரிகத்தை நம்மளால் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போனோம்னா ஒரு தீவு கூட்டங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுறீங்க. தீவு கூட்டம்லாம் இருந்திருக்கு. இப்போயும் இன்றைக்கி முழுகி போன தீவு, முன்னீர் பழந்தீவு, பன்னீர் ஆயிரம் சோழர்கள் எழுதி வச்சிருக்கு. இப்போ நீங்கள் 1700க்கு மேலே தான் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜியை வந்து டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அவன் எப்படி 1000 வருஷம் முன்னாடி எழுதிட்டு போனான்? முன்னீர் பழந்தீவு, பன்னீர் ஆயிரம். அவன் எப்படி தென்பாளையத்துறை வச்சு எழுதி வச்சுங்க. அவன் எப்படி குணக்கடல். அப்போ அதாவது முறைப்படுத்தப்பட்ட கல்வி, இன்றைக்கி இருக்கிற கல்வி, அன்றைக்கி இருந்த தொழில் கல்வி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கி வந்து அனுபவம் மூலம். இப்போ நான் கூட கடல் பற்றி வந்து நான் புக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். படகுல எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், எப்படி இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணுன்றது படகுலாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான நமக்கு தேவை நமக்கு. கீழடியாக வந்து இப்போ 2500லேருந்து 800 சொச்சம் அந்த ஒரு ஆண்டுக்கு பின்தங்கி நம்ம அங்கேருந்து எடுத்து கார்பன் டேட்டிங் வழியாக நம்ம சொல்கிறோம். இண்டஸ் வேலி வந்து 6000 வருடம் வரைக்கும் பின்தள்ளி போகுது. ஸோ அதாவது இண்டஸ் வேலிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கீழடியை கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இதை வந்து எந்த ஒரு ஆங்கிளில் அதை பார்க்க முடியும்? உங்களோட வியூ இது. முதல்ல ஒரு விஷயத்தை வச்சு பார்க்காதீங்க. கீழடியை வைகை ஆற்றங்கரை நாகரிகம் பாருங்கள். வைகை ஆற்றங்கரை நாட்டில் இப்போ கூட சொன்ன 10 அடிக்கு கீழே முதுமக்கள் தலை கிடச்சிருக்கு.
சர்ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு ரிசர்ச் வந்து முடிவு பண்ணாதீங்க. ஒரு 4, 5 அடி 10 அடி 15 அடி ஒரு 5-7 மீட்டருக்கு கீழேயாவது போகணும். அதாவது தேனி மாவட்டத்திலேருந்து வருஷநாட்டு மலையிலேருந்து கன்னியாகுமரி கச்சத்தீவு பகுதி வரைக்கும் வைகை ஆற்றங்கள் நாகரிகமாக 293 இடங்கள் 70 பண்ணியிருக்கேன். அமர்நாத் ராமேஸ்வரன் சார் வந்து பின்னாடி பண்ணாங்க, இவரெல்லாம் முதலே பண்ணிட்டாங்க. வேதாசன் சார்லாம் முதலே பண்ணிட்டாங்க. இந்த ரிசர்ச் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி ஆதிசநல்லூரை வந்து ஏற்கனவே 3000 BC சொல்லிட்டாங்க. நீங்கள் எனக்கு என்னமோ 3000 BCயை விட்டுட்டு நீங்கள் 300 BC 500 BCக்கே போயிட்டுருக்கீங்க. கொடுமணல் பொருந்தலாம் ராஜன் சார் அவ்வளோ அழகாக அந்த நெல்லை வச்சு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து புரிதல் வேணும். இப்போ நீங்கள் பெரும்பெயரும் நாகரிகத்தை பற்றி அலெக்சாண்டரி எழுதியிருப்பார். இங்கே அச்சரப்பாக்கம் பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு யார் போகிறாங்க? தமிழ்நாட்டில் 100 சைட்டுக்கு மேலே இருக்குது. தமிழ்நாடு வந்து உலகத்திலேயே அதிகமான பழங்கற்கால நாகரிகம் இருந்ததுக்கான தலைவலி இங்கே தான் கிடச்சிருக்கு. 169 இடங்களை சாந்தி வேலை பண்ணியிருக்காங்க. 17 லட்சம் வருஷம் சொல்லி இப்போ 3,85,000 வருஷம் முடி கற்கோடாரி நாகரிகம் விற்றதே சொல்லியிருக்காங்க, விற்பனை பண்ணதே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் ஒரு விஷயம் மீடியாவில் ஒரு விஷயம் வந்தால் அதே பிடிச்சிட்டு இருக்கோம். தயவுசெய்து தமிழ்நாட்டுடைய ஆற்றுப்படுக்கைகளை பாருங்கள். 17 ஆற்றுப்படுக்கைகள் இருக்குது, கடற்கரை இது, இதை பாருங்கள். வரலாறுகள் இப்போ தான் வரலாறு இருக்குதுன்னு நம்ப துவங்கியிருக்கீங்க. நாங்களாம் இப்போயே நம்பிட்டோம். எங்களெல்லாம் ஒரு மாதிரி கேலியை பார்த்தீங்க. இப்போ நீங்கள் நம்ப துவங்கியிருக்கீங்க. அப்போ இது வந்து இன்னும் நிறைய. இப்போது வந்து ராஜராஜ சோழனுடைய அவருடைய சமாதியை சுற்றி இப்போது ஆராய்ச்சிகள் நடந்தது இல்லையா? ஒரு 3 மாதம் இருக்குது. அந்த ஆராய்ச்சிக்கு யார் சொன்னது? இல்லை, ஒரு சேதுராமன் ஒருத்தர் அவர் கனவுல வந்தது சொல்கிறார். அதை வந்து உடையாளர்கள் இடத்துல ஒரு பெரியவர் நம்புறாரு. அந்த இடத்துல நினைவிடம் கட்டிட்டாங்க. அவர் எனக்கு கனவுல வந்தது இதுதான் ராஜஸ்தான் நினைவு கட்டுறாங்க. இல்லை, அந்த இடத்துல வந்து ஆய்வுகள் வந்து பண்ணாங்களா? அந்த ஆய்வுகளோட முடிவு வந்து இன்னும் வெளியில் வர ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னா வெளியே சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல தேங்குவாங்க. இல்லை, அந்த யாரும் நம்ப மாட்டாங்க. டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு மனசு. அந்த இடத்துல எதுவும் இன்னும் கிடைக்காத பட்சத்தில் எதுவும் வெளி வரலையான்றது தான். இல்லை, அது என்னென்னா ஒரு விஷயத்தை நம்பகத்தன்மையே மக்கள் தான் உருவாக்குறாங்க. அது உருவாக்கிட்டு அது என்னாச்சு, நான் அந்த சமயத்தில் போயிருந்தேன். உடையாளர் ஒருத்தருக்கு அந்த இடத்துல வந்தாலும் நல்லது நடந்துதான் உடனே அவர் கூரை கட்டி விட்டாரு. நம்புறாரு, இந்த இடம் தான் நம்புறாரு. இது தமிழ்நாட்டில் பல இடங்கள் பள்ளிப்படை கோயிலாக இருக்குது. அதனால் வரலாறு வந்து ஒன்றும் முழுமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியல. 4 பேர் சொன்னால் நம்புகிறோம். ஏன்னா ஒரு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இவ்வளோ பெரிய மன்னர்கள், அவங்களுக்கான ஒரு பள்ளிப்படை கோயிலோ அல்லது அவங்களுக்கான ஒரு நினைவிடமோ எதுவுமே இல்லாத அளவுக்கான இல்லை, அது என்னச்சுன்னா எதிர்ப்பு வருங்க. ஒரு சமயத்தை புகழ்கிற ஒருத்தனை ஒரு காலத்தில் எதிர்ப்பாங்க. சரி, இப்போ இன்றைக்கி திடீர்னு எதிர்க்கு இல்லையா? ராஜராஜ சோழன் இங்கே இடத்துல பிடிக்கிட்டாங்க, எதுக்கு இல்லையா? எதிர்ப்பு வரப்போ அந்த மன்னனுடைய உண்மையான குணங்களை மறைச்சிப்பாங்க.